वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதா மூலபாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மல நிர்மோச்சலம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சகத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சார மலநாசனம் என்ற ஸ்லோகத்தின் அர்த்தத்தை பார்த்துவிட்டு மேற்கொண்டு பாராயணங்களை துவங்கலாம். நாம் ஒவ்வொருவரும் பிரதிதினம் ஷரீரத்தில் உள்ளதான அழுக்கை எடுப்பதற்கு ஸ்நானம் என்ற கிரியை செய்கிறோம். அதே போல சம்சாரம் என்கிற மலத்தை அழிப்பதற்கு சகத் கீதாம்பசி ஸ்நானம் ஒரு தரம் ஆழ்ந்து இந்த கீதை என்ற நதியில் ஸ்நானம் செய்தோமென்றால் நம்மளுடைய மனோமலமானது விலகுகிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. அவ்வழியில் முதலில் நாம் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் இந்நிகழ்ச்சியை இனிதே துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वरस्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगता तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानव समाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य संतोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्पर विद्वेष परस्पर निंदा परस्पर हिंसादीनां निवृत्त्यर्थम् परस्पर सौमनस्य सिद्ध्यर्थम् समस्त पापक्षयार्थम् श्रीमन्नारायण प्रीत्यर्थम् श्री परमेश्वर प्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखंड पारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना। श्रीवत्सांगं महोरस्कं वनमाला विराजितं शंखचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम्
अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम् श्रीवेदव्यासप्रार्थना व्यासम् वसिष्ठनप्तारम् शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे सुगतादन्तपोनिधिम् यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणी धर्मधर्मम अंतकाले च मामेव स्मरन् मुक्त्वा कलेवरम् यः प्रयाति समद्भावं याति नास्त्यत्र संशयः. இப்பொழுது டாக்டர் உவே அனந்த பத்மநாபாச்சாரியார் அவர்கள் கீதையின் மூல ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் விவரிப்பார். அதை கேட்டு மகிழ்வோம். अंतकाले च मामेव स्मरन् मुक्त्वा कलेबरं यः प्रयाति समद्भावं याति नास्त्यत्र संशयः. ओम नमो भगवते वेंकटेशाय. பிரயாண காலம் என்பதாக அந்திம காலம் காண்பிக்கப்படுகிறது. அதாவது ஒரு மனிதன் மரணத்தை நெருங்கக்கூடிய சமயம், அதாவது அவன் மரித்த பிறகு, இறந்த பிறகு அவனுடைய தேகத்திலிருந்து ஆத்மாவானது வெளிக்கிளம்புகிறது என்னும் பொழுது அந்த இறக்கும் தருவாயில் உள்ள மனிதன் எதை நினைக்கிறான், எப்படி நினைக்கிறான், என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் பரமாத்மா விளக்குகிறான். இந்த 5வது ஸ்லோகத்தில். இதற்கு முன்பாக 4வது ஸ்லோகத்தில் அதிபூதம், அதிதெய்வதம், அதியஜ்ஞா என்பதான 3 விஷயங்கள் நன்கு விளக்கப்பட்டன. அன்பர்களே, மறுபடியும் உங்களிடத்தில் அடியேன் செய்யக்கூடிய விண்ணப்பம் என்ன என்றால், தற்பொழுது நம்முடைய எஸ்விபிசி தொலைக்காட்சி மூலமாக இந்த பகவத்கீதையை குறித்ததான ஒரு விளக்கம் தினந்தோறும் அளிக்கப்படுகிறது. ஆனால் அனந்தபாரம் பகு வேதித்தவ்யம் என்பதாக நம்முடைய ஆச்சாரியர்கள் சொல்லுகிறார்கள். இதை கேட்பதினால் மட்டும் நமக்கு ஒரு திருப்தி வந்துவிடக்கூடாது. ஏனென்றால் பகவத்கீதையில் ஓரளவுக்கு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், அதாவது ருச்சியை கிரியேட் பண்ணுவதற்காகவும், மேலும் சில இடங்களில் நமக்கு ஒரு தெளிவு உண்டாவதற்காகவும் மட்டும்தான் சொல்லப்படுகிறதை தவிர்த்து ஆழ்ந்த நுட்பமான பொருள்களை எல்லாம் இப்பொழுது இந்த உபன்யாசத்தின் வாயிலாக மொத்தமாக தெரிவித்துவிட முடியாது. அதையெல்லாம் நாம் ஒரு சதாச்சாரியன் பக்கலில் நன்கு அடிபணிந்து பயில வேண்டும். தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷேன சேவையா என்று பகவத்கீதையில் சொன்ன ஸ்லோகத்தை அனுதினமும் நாம் சிந்தித்திருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய பெரியோர்கள் தத்துவத்தை உணர்ந்தவர்கள், மகான்கள். அவர்கள் நமக்கு செய்யக்கூடிய உபதேசத்தை காட்டிலும் இந்த உலகத்தில் மேன்மையானது எதுவும் கிடையவே கிடையாது. எனவே இந்த அதிபூதம், அதிதெய்வதம், அதியஜ்ஞா, அதியஜ்ஞம் என்பதான வார்த்தைகளின் பொருளை அறிய வேண்டும் என்றால், சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி கையில் ஒரு புஸ்தகத்தை வச்சுட்டு அந்த புஸ்தகத்தை நாம் அட்ராண்டமாக ஒரு ரவுண்டு பார்த்தோன்னா, அந்த காலத்தில் குட்டி பசங்கள்லாம் புஸ்தகத்தை வச்சுன்னு புக் கிரிக்கெட் மாதிரி விளையாடுவாள். அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. பண்ணிட்டா புரிஞ்சிருமா? நான் புரியாது. தேகே தேகபிருத்தாம் வர என்பதாக சொன்னான் பரமாத்மா. தேக சம்பந்தம் பெற்றவர்களுக்குள்ளே பரமசிரேஷ்டனே என்பதாக அதனுடைய பொருள் சொல்லப்படுகிறது. இப்பொழுது இந்திரன், சந்திரன் முதலான தேவர்கள் பரமாத்மாவிற்கு எப்படி ஷரீரபூதங்களாக முடியும்? உலகத்தில் பார்க்கக்கூடிய ஷரீரங்களை போன்று அவர்கள் இல்லையே. இப்படியெல்லாம் கேள்விகள் பல அர்ஜுனனுடைய உள்ளத்தில் ஏற்படுவதை சுவாமி ராமானுஜர் நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். அதற்கு உரிய பதிலைத்தான் அர்ஜுனன் மேற்கொண்டு விவரணம் செய்கிறான். பரமாத்மா கிருஷ்ணன் அதற்கு உரிய பதிலைத்தான் மேற்கொண்டு விவரணம் செய்கிறான். ஆகையாலே அதனுடையதான ஒரு அம்சம் என்றால் என்ன? ஒரு பகுதி, ஒரு சில இடங்கள் மட்டும்தான்
விவரணம் செய்து காண்பிக்கப்பட்டன. இப்பொழுது என்ன சொல்லுகிறான் என்றால் பரமாத்மா, அதாவது ஒரு ஜீவனானவன் முதல்ல இந்த அத்தியாயத்தினுடைய முதல் 1.5 ஸ்லோகத்தில் அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு இதுவரையிலும் கிருஷ்ணன் பதில் சொன்னான். அதிபூதம்னா என்ன, கிம் தத் பிரம்ம கிம் அத்தியாத்மம் அப்படின்னு அர்ஜுனன் கேள்வி கேட்டான். 7வது அத்தியாயத்தினுடைய முடிவில் சொன்ன விஷயத்தை 8வது அத்தியாயத்தினுடைய ஆரம்பமாக அர்ஜுனன் கேள்வி கேட்டான். பிறகு அந்த 1.5 ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்கள் 4 ஸ்லோகங்களில் காண்பிக்கப்பட்டன. பின்னர் 2வது ஸ்லோகத்தினுடைய பிற்பாதியில் பிரயாண காலே அப்படின்னு ஆரம்பிக்கிறதோ இல்லையோ, அதிலிருந்து அர்ஜுனன் கேட்கிறது என்ன தெரியுமா இல்லையோ, அந்திம ஸ்மிருதி என்னும் விஷயம். இந்த அந்திம ஸ்மிருதி, கடைசி காலத்தில் ஜீவன் நினைத்திருப்பது, அந்த நினைப்பு, இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லா மதத்தவர்களாலேயும் கை கொள்ளப்படுகின்றன. கடைசி காலத்தில் எதை நினைக்கிறது, எப்படி நினைக்கிறது, எதை நினைத்தால் அவன் எதுவாக பிறக்கிறான் என்றெல்லாம் கேள்விகள்லாம் இருக்கு. இங்கே இந்த அந்திம ஸ்மிருதி இன்னொன்று கவனிக்கணும் நீங்க, என்னன்னா ஆர்த்தன், ஜிக்ஞாசு, அர்த்தார்த்தி, இந்த 3 பேரை குறித்து தான் சொல்லப்படுகிறது. அதிபூதம், அதிதெய்வம், அதியஜ்ஞம் என்றதான வார்த்தைகள். அதுதே போன்று இந்த இடத்துல அந்திம ஸ்மிருதி விஷயமாகவும் இவர்கள் 3 அதிகாரிகளுக்குத்தான் சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் நியதாத்மபிஹி என்று அங்கே 2வது ஸ்லோகத்தில் அர்ஜுனன் பன்மையில் வினாவை தொடுத்திருக்கிறான். சம்ஸ்கிருதத்துக்கு ஒரு பெரிய அழகு உண்டு. நாம் தமிழில் ராமன் வருகிறான் அப்படி சொல்கிறோம். அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படி கேட்டால் ராமர்கள் வருகிறார்கள் அப்படி சொல்கிறோம். நம்ம ராமன்னா சிங்குலர், ராமர்கள்னா ப்ளூரல் அப்படின்னு நம்ம வச்சுட்டோம். இருமை என்பது தனியாக கிடையாது, எந்த மொழியிலையும் இருமை என்பது தனியாக கிடையாது. இப்பொழுது 2 ராமர்கள் வருகிறார்கள் என்றால் 2 ராமர்கள் வருகிறார்கள் என்பதாகத்தான் சொல்லுகிறோம். ஆனால் சம்ஸ்கிருதத்தில் ராமௌ ஆகச்சதா அப்படின்னு அர்த்தம் ஒன்று, அழகா பதம். அதாவது ஒருமை, இருமை, பன்மை. சம்ஸ்கிருதத்துடைய மேன்மையே அதான், ஒருமை, இருமை, பன்மை. இதுவே சம்ஸ்கிருதத்தின் மேன்மை. ராமஹா ஆகச்சதி என்றால் ராமன் வருகிறான், ராமாஹா ஆகச்சந்தி என்றால் ராமர்கள் வருகிறார்கள், ராமௌ ஆகச்சதா என்றால் 2 ராமர்கள் வருகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த 2 என்பது சம்ஸ்கிருதத்தில் எல்லா இடத்துலையும் குறிப்பிடப்படுகிறது. இதற்கு சப்தம் என்பதாக பெயர். அதன் வழியில் நாம் ஆராய்ந்து பார்த்தோமேயானால் ஒருமையாக சொல்லப்பட்ட வார்த்தையா, இருமையாக சொல்லப்பட்ட வார்த்தையா, அல்லது பன்மையாக சொல்லப்பட்ட வார்த்தையா? நியதாத்மபிஹி என்ற அர்ஜுனன் பன்மையை சொன்னான். 2க்கு மேற்பட்டது பன்மையில் சேரும் அல்லவா? கவனித்து பாருங்கள். 2க்கு மேற்பட்டது என்றால் அது பன்மைக்கு இலக்கணமாகிறது. அதனால் அது 3 வகைப்பட்ட அதிகாரிகளுக்கும் பொதுவானது. அந்த காலேச்ச, கடைசி காலத்திலும். எது கடைசி காலம்? அந்த தேகத்தை விடுவது என்பது அவர்களுக்கு கடைசி காலம். அந்த தேகத்தை விட்டு அவர்கள் தாங்கள் எதை விரும்புகிறார்களோ அதை அடைய வேண்டியதான ஒரு சமயம். அந்த சமயத்தில் பலனை பெறக்கூடிய தருவாய், மரணத் தருவாய், இறக்கும் நிலை. அந்த காலத்தில் யஹா எவன் தாம் மாமேவ ஸ்மரன்னு யஹ் கலேபரம் முக்த்வா பிரயாதி. மாமேவ ஸ்மரன்னு யஹ் கலேபரம் முக்த்வா பிரயாதி. அவரவர்கள் தாங்கள் விரும்பும் பலனுக்கு அனுரூபமான நிலையோடு கூடியவனாக என்னை நினைத்து கொண்டு. இந்த இடத்துல பரமாத்மாவை நினைக்கணும். இந்த பலன் யார் கொடுக்குறா? யார் மூலமாக இந்த பலன் கிடைக்கிறது? யாரை உபாசித்தால் நமக்கு இத்தகைய உயர்ந்த பலன் என்பது ஏற்படுகிறது இல்லையா? இப்படி நினைத்து கொண்டு யஹ் கலேபரம் முக்த்வா. சம்ஸ்கிருதத்தில் கலேபரம் அப்படின்னா தேகத்திற்கு பெயர். சிலர் பேசச்சே ஒரு வார்த்தை சொல்லுவாள், வீடு என்ன ஒரே கலேபரமாக இருக்குது அப்படின்னுவா.
அதாவது ஒரே ரகலை பண்ணிட்டு இருக்கா வீட்டில், எல்லாம் போட்டதெல்லாம் போட்டபடி. நவராத்திரி கொலு முடிஞ்சு அந்த கொலுவெல்லாம் எடுத்து வைக்கிறது பெரிய விஷயம். கொலுவை முதல்ல இன்ஸ்டால் பண்ணுறது ஒரு பெரிய ப்ராசஸ், அது ஒரு கலையபுரம். கொலு முடிந்த உடனே அதை மறுபடியும் தூக்கி மேலே வைக்கிறது, அது ஒரு ப்ராசஸ், அது ஒரு கலையபுரம். தை மாதம் வந்துட்டுலாம் பொங்கலுக்கு வீட்டை சுண்ணாம்பு அடிக்கிறது, வெள்ளை அடிக்கிறது ஒரு கலையபுரம். மறுபடியும் சுண்ணாம்பு அடிச்சுட்டு மறுபடியும் அதை ரீப்ளேஸ் பண்ணுறது ஒரு கலையபுரம். அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஆக்சுவலி கலையபுரம் தான சப்தத்திற்கு அது தேகம்னு அர்த்தம், உடம்புன்னு அர்த்தம். எதுக்காக நம்ம இந்த ரகளைய கலையபுரம்னு சொல்கிறோன்னா வேற ஒன்றும் இல்லை, தேகத்துக்குள்ளே எத்தனையோ மாற்றங்கள், எத்தனையோ ஏடாகுடங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதே காரியங்கள் இங்கே வீட்டில் நடக்கிறதுனால இந்த இடத்துல கலையபுரம் நடக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் நம்ம இல்லையா. அப்போ எந்த சரீரத்தை விடும் பொழுது யஹா மாம் ஏதி என்னை தியானிக்கிறானோ, நல்லா கவனிக்கணும், யஃப் பிரயாதி ச மத்பாவம் யாதி அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேபரம். அந்த காலே அவனுடைய முடிவு காலத்தில், தேகத்தை விடும் காலத்தில், மரணிக்கும் தருவாயில், தேகத்தை விட்டு வெளியேறும் தருணத்தில், கலேபரம் முக்த்வா அந்த தேகத்தை விட்டு, மாமேவ ஸ்மரன்னு, இங்கே ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதுதான், மாமேவ ஸ்மரன்னு என்னையே நினைத்து கொண்டு, பகவானே நினைக்கணும். கடைசி காலத்தில் பகவானை நினைக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா. சில பேருக்கு கடைசி காலத்தில் பகவானை நினைச்சா கூட அவளுக்கு அந்த பகவானுடைய அனுகிரகம் வருமானு ஒரு பெரிய கேள்வி வரும். காரணம் என்ன, அந்த நினைப்பினுடையதான தாரதமியம்ன்றது இருக்குது. இப்போ தசரதனை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் தசரதனை பொறுத்தவரையிலும் ராமன் 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 ராமனையே நினைத்து தசரதனை உசுர விட்டான். தசரதற்கு ராமனை தவிர்த்து வேறு யாரும் கிடையவே கிடையாது, அவனுக்கு வேறு எண்ணமே கிடையாது. ஆனால் அவன் உயர்ந்த முக்தியை அடைந்திருக்க வேண்டும் அல்லவா. தசரதன் முக்தி அடையலையே, சொர்க்கத்திற்கு தான் போனான் என்று வால்மீகி ராமாயணம் தெளிவாக சொல்லுகிறது. ஏன் அப்படி இருந்தது அப்படி கேட்டால் அவன் ராமனை பார்த்த பார்வை என்னன்றது இருக்குது. அதே போல் இப்போ ஆர்த்தகா ஜிக்ஞாசு அர்த்தார்த்தின்னு மூவகை அதிகாரிகள் இருக்காள் இல்லையோ. இப்போ 3 பேருக்கு அந்திம ஸ்மிருதி சொல்லப்பட்டிருக்கோ இல்லையோ. இந்த அந்திம ஸ்மிருதியில் அவர்கள் எதை நினைத்து கொண்டு உசிர விடுகிறார்களோ அதுவாகவே அவர்கள் பிறக்கப் போகிறார்கள். ஆனால் இந்த சொரூப ஐக்கியம் என்பதாக சிலர் சொல்லுவார்கள். அந்த இடத்துல தான் நம்ம ட்விஸ்ட்டு ஏமாந்துடக்கூடாது. இப்போ ஜடபரதருடைய கதையை வைத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் சுவாமி, ஃபாலோ பண்ணுறதே கஷ்டம், பயங்கர டிஸ்ட்ராக்ஷனில். இந்த சுவாமி என்ன சொல்ல வராருன்னு நீங்கள் யோசிக்கிறது புரியுறது அடியனுக்கு. ஆனால் இதை இவ்வளவு தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்போ இப்படி புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒரு விஷயம். அதாவது ஆர்த்தன் ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி என்பதான இந்த 3 அதிகாரிகள் இருக்கா. இந்த 3 அதிகாரிகளும் கடைசி காலத்தில் பகவானை தியானம் பண்ணிட்டே உசுர விடணும். இதுதான் முக்கியம். இந்த 3 வகை அதிகாரிகளும் பகவத் தியானம் பண்ணிட்டே உசுர விடணும் என்று கீதையில் பரமாத்மா அருளி செய்கிறான். 4வது அதிகாரி விஷயத்தை அப்புறம் பார்க்கலாம். அதுக்கெல்லாம் வராக சரம ஸ்லோகம்னு கண்ணன் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கான். அவர்கள் என்னை நினைப்பது இருக்கட்டா, நான் அவர்களை நினைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லிக்கிறான் பகவான். சரி, இப்போ லெட் அஸ் கம் டு த சப்ஜெக்ட். என்ன விஷயம்னு கேட்டால், ஜடபரதர் வைத்துக் கொள்ளுங்கள். ஜடபரதர் ஒரு மானை நினைத்து உயிரை விட்டார். இந்த ஜடபரதருடைய உபாக்கியானம் இதே பகவத்கீதையில் நம்ம பல சீக்வன்ஸில் பார்த்துருக்கோம். ஒரு மானை நினைத்து 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 ஜடபரதர் உயிரை பரித்தியாகம் செய்தார். அப்போ என்ன ஆகுது அப்படி கேட்டால், ஜடபரதர் மானாக பிறந்தார். இப்போ ஒரு கேள்வி வந்தது, மானை நினைத்த ஜடபரதர் மானாக பிறந்தார், கரெக்டு. ஆனால் எந்த மானை ஜடபரதர் நினைத்தாரோ அந்த மானாகவே பிறந்தாரா? கேள்வி ரெண்டாம் புரிந்து கொள்ளுங்கள். எந்த மானை நினைத்து கொண்டு ஜடபரதர் உயிரை விட்டாரோ அந்த மானாகவே பிறந்தாரோ? இல்லை. என்ன பண்ணார்? ஒரு மான் அவர் வளர்த்தார், அந்த மானை நினைத்து கொண்டு உயிரை விட்டார். ஆனால் அடுத்த பிறவியில் அவர் பிறந்த பொழுது வேறொரு மானாக பிறந்தார். அதனால் இங்கே ஸ்வரூப ஐக்கியம் என்பதான ஒரு வார்த்தையை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். அவராக மற்றொன்றாக மாறுகிறார் என்றால் அது எப்படி இருந்தது? ராம சுக்ரீவயோகோ ஐக்கியம் தேவ்யேவம் சமஜாயத. ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் ஐக்கியமானது உண்டாயிற்று. எப்படி உண்டாயிற்று? ராமன் யாரு சுக்ரீவன் யாரு என்பதாக தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவர்கள் ஒன்றாக கலந்து விட்டார்களா? பாலில் தண்ணீர் கலந்தது என்றால் எது பால் எது தண்ணீர் என்பதை அறிய முடியாதார் போலே ராமனும் சுக்ரீவனும் ஒன்றாக கலந்தார்கள் என்றால் என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு திக் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு அர்த்தம். அந்த அளவுக்கு அவ 2 பேருக்குள்ள ஒரு மிகச்சிறந்ததான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பில்டப் ஆச்சு. அதை நாம் யோசித்து பார்க்கணும். அதை விட்டுட்டு ஐக்கியம்னா எந்த மான ஜடபரதர் நினைச்சாரோ அந்த மானாகவே ஜடபரதர் பிறந்தார்னா அந்த மானா பிறக்கல. ஒரு மானை நினைத்து அவர் உயிரை விட்டார். அந்த மானையே நினைத்து கொண்டு உயிரை விட்ட காரணத்தினால மற்றொரு மானாக பிறந்தார் இல்லையா? ஆகையாலே
யப் பிரயாதி சமத்பாவம் யாதி நாத்தியத்திர சம்சயா. இது பின்னாடி விவரணம் பண்ண போறான் பரமாத்மா. ஆகையால் ஸ்வரூப ஐக்கியத்தை நாம் இங்கே புரிந்து கொள்ளக்கூடாது. பரமாத்மாவையே அடைகிறான் என்று சொன்னால் அவன் பரமாத்மாவாகவே ஆகிவிடுகிறான் என்பதாக அர்த்தம் பண்ணக்கூடாது. புரியுதா? ஈஸ்வரனை ஒத்த தன்மையை அவன் அடைகிறான். அதனால தான் போகமாத்திர சாமிய லிங்காச்ச என்று சூத்திரத்தில் காண்பிக்கிறார். மமயோ பாவகா மத்பாவகா அப்படின்றதாக சொல்லி என்னுடைய நிலையை அடைகிறான். அர்ஜுனா, என்னை அடைகிறான், என்னை போன்று அடைகிறான் என்று சொன்னால் என்னுடைய நிலையை அவன் அடைகிறான். புரியுதா? அதாவது தான் விரும்பிய எந்த நிலையோடு கூடியவனாக அவன் என்னை உபாசித்தானோ அந்த நிலையையே அவன் அடைகிறான் அப்படின்னு அர்த்தம். ஐஸ்வர்யார்த்தி, ஐஸ்வர்யத்தை விரும்பியவன், அவன் பகவானை தியானம் பண்ணிட்டு உயிரை விடுகிறான் என்றால் ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரன்ற சப்தத்திற்கே ஐஸ்வர்யம் உடையவன் என்பதாகத்தான் பொருள். அப்பொழுது ஐஸ்வர்ய விஷயத்தில் ஈஸ்வரனோடு ஒரு விதத்தில் சாமியத்தை அடைகிறான், சம்பந்தத்தை அடைகிறான், சமனாகிறான். அடுத்தது கைவல்யார்த்தி. கைவல்யார்த்தி என்ன பண்றான்? அந்த கைவல்யார்த்தியானவன் அபஹத பாப்மா விஜரஹா விமிருத்யு விஷோகா விஜிகத்ஸா சத்யகாமஹா சத்யசங்கல்பா என்று 8 குணங்கள் வர்ணிக்கப்படுகின்றன. அது ஜீவாத்மாவுக்கு உண்டு, பரமாத்மாவிற்கும் உண்டு. பகவானுக்கு எப்படி 8 குணங்கள் சொல்லப்படுகின்றனவோ அதே மாதிரி 8 குணங்கள் ஜீவனுக்கும் உண்டு. கைவல்யார்த்திக்கு இந்த 8 குணங்கள் உண்டாகின்றன. பகவானைப் போலவே 8 குணங்கள் உண்டாகின்றன. சரி, ஞானியை எடுத்துக்கொள்வோம். அப்ப ஞானி என்ன பண்றான் அப்படி கேட்டா, அவருடைய சொரூப ரூப குண விபூதிகளை அனைத்தையும் தான் அனுபவிப்பதினாலே என்ன, அவன் பூரணமாக பரபிரம்மத்தை அனுபவிக்கிறான். என்ன ஒரு விஷயம் அவன்கிட்ட ஒரு வித்தியாசம் என்ன அப்படி கேட்டா, ஜகத்பதித்துவம் ஸ்ரீயப்பதித்துவம் என்பது ஞானிக்கு கிடையாது, முக்தனுக்கு கிடையாது. ஜகத் வியாபார வர்ஜம் என்று சூத்திரத்தில், பிரம்மசூத்திரத்தில் வியாசர் காண்பிக்கிறார். அர்த்தம் புரியுறதா? ஜகத் வியாபார வர்ஜம். மோட்சத்திற்கு முக்தாத்மாவா நாம போயிட்டோம்னா, அப்போ முக்தாத்மாவா நாம் ஆயிட்டோம்னா இஷ்டத்துக்கு நாம் இருக்கலாமா? ஜகத்பதித்துவம் நமக்கு வந்துருமா? ஸ்ரீயப்பதித்துவம் நமக்கு வந்துருமா? திருவின் மணாளனாக நாம் திகழ முடியுமா? உலகத்தின் தனிப்பெரும் நாயகனாக நாம் திகழ முடியுமான்னா அதெல்லாம் முடியவே முடியாது. அதெல்லாம் முடியாது. இப்போ கவனிக்கணும், ராமசுக்ரீவயோகோ ஐக்கியம்னு சொன்னால் ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் ஐக்கியமானது ஏற்பட்டது என்றால் அப்போ ராமன் யார் சுக்ரீவன் யார் என்று பாகுபடுத்தி பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு அவர்கள் இரண்டரை கலந்து விட்டார்கள் என்பது பொருள் அல்ல. ராமனிடத்தில் சுக்ரீவனுக்கு மிகச்சிறந்த ஒரு நட்பு ஏற்பட்டது. அதே போன்று சுக்ரீவனிடத்தில் ராமனுக்கு மிகச்சிறந்த நட்பு ஏற்பட்டது. அது சில பேர் தமிழில் சொல்லுவாங்க, ஈருடல் ஓர் உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈருடல் ஓர் உயிர்னு அர்த்தம். ராமன் ஒரு தேகம், சுக்ரீவன் ஒரு தேகம் அப்படி வச்சுக்கோங்க நீங்கள். ஆனால் 2 பேருக்கு உசுறு ஒரே ஒரு உசுறு தான். ஒரே உசுறு 2 தேகம் இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அவன் 2 பேர் இருக்கான்னா திக் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு கொடுக்கக்கூடியதான ஜஸ்டிஃபிகேஷன் அது. நல்லா கவனிக்கணும். திக் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு கொடுக்கக்கூடியதான ஜஸ்டிஃபிகேஷன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் சாஸ்திரத்தில் இன்னொன்று சொல்லுவா, பிரமர கீட்ட நியாயம்னு பேர். ஒரு புழு ஒன்று இருக்குது. அந்த புழுவை என்ன பண்ணும், குளவியானது தன்னுடைய கூட்டில் கொண்டு வந்து வச்சுக்கும். சில பேர் பேசச்சே நாம் என்ன சொல்கிறோம், குளவி கொட்டுறா மாதிரி கொட்டுறையேன்னு பேசுவாள் இல்லையா? அதாவது அவள் பேசுகிற பேச்சு அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப வருத்தத்தை உண்டு பண்ணும். எனவே அவர்களை பார்த்து பேசும் பொழுது குளவி கொட்டுறா மாதிரி கொட்டுறையே அப்படின்வா. இதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. இது சுந்தரகாண்டத்தில் சீதாதேவி காண்பிக்கிறாள். ஆக ஒரு புழு இருக்குது. அந்த புழுவை என்ன பண்ணும், குளவி தன்னுடைய கூட்டில் கொண்டு வந்து வச்சுக்கும். வச்சு அந்த புழுவை தன்னுடைய கொடுக்கால கொட்டும். கொட்டினா அந்த புழு பாவம் வலிக்கும் இல்லையா? குளவி கொட்டிதான் எப்படி இருக்கும், வலிக்கும் இல்லையா? அந்த புழு துடிக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு குளவி கிளம்பி போயிடும். அப்புறம் வலி போய் கொஞ்சம் அந்த புழுவுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், அது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். உடனே 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் அந்த குளவி வரும், டொக்குன்னு அந்த புழுவை கொட்டும். திருப்பி அந்த புழு துடிக்கும். அப்புறம் திருப்பி வலி ஆறி போயிடும். திருப்பி போயிட்டு திருப்பி வரும். இந்த மாதிரி ஒரு 4-5 தடவை பண்ணும். அப்போ புழு புரிஞ்சு போயிடும், என்னது, நாம் இங்கே சௌக்கியமாக இருக்கவே முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குளவியானது போயிட்டு நம்மளை கொட்டிகிட்டே இருக்குது. அது எப்போ வரும் நம்மளுக்கு தெரியாது.
எப்போ வேணால் வரும், மறுபடியும் கொட்டும், நம்மளுக்கு வலிக்கும், குழவி திருப்பி வரும், குழவி திருப்பி வரும், குழவி திருப்பி வரும், குழவி திருப்பி வரும் அப்படின்னு அந்த புழு நினச்சிட்டு இருக்கு. அது தவிர கொட்டுப்பட்ட காரணத்தினாலே அந்த குழவியினுடையதான விஷம், தட் இஸ் அந்த ஜீன்ஸ் என்ன பண்ணுறது, இந்த புழுவினுடைய தேகத்தில் பரவுகிறது. புழுவானது குழவியை நினைத்து கொண்டே இருக்கிறது. மேலும் அந்த புழுவினுடைய இரத்தத்தில் குழவியினுடைய ரத்தம் கலந்து கொண்டிருக்கிறது. அப்போ என்ன ஆகும்னார், நாளடைவில் இந்த புழு குழவியாக மாறிவிடும். விஷயம் புரியுறதா? அதான் சயின்டிஃபிக்காக நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கோங்க. எனக்கு பெரியவா சொன்னது அங்கங்கே இதிகாச புராணங்களில் பார்த்த விஷயம். இதை நான் ஜாகிரபிக்கல் சேனல்லையோ இல்லை டிஸ்கவரி சேனல்லையோ நான் ஆராய்ச்சி பண்ணலை நான். அதனால் எனக்கு அதை பற்றி ரொம்ப பெரிய விஷயம் தெரியாது. பட் ஆனால் குழவி கொட்டுத்து அப்படின்னா அந்த புழுவானது குழவியாக மாறிவிடும். அந்த மாதிரி பகவானை தியானம் பண்ணிகிட்டே இருக்கானா இவன் பகவானாக மாறிடுவான்னா, பகவானாக எப்படி மாற முடியும்? சங்க சக்கரத்தோடு இருக்கிறதா? சரி, அப்படியே இருந்தால் கூட பிராட்டிக்கு நாயகன் ஆகிட முடியுமா? ஜகத்துக்கு தலைவன் ஆகிட முடியுமா? அதனால்தான் சில பேர் பேசும் பொழுது அவர்கள் பேசும் பேச்சானது நம்மளை ப்ரொவோக் பண்ணிடுறது. என்ன எடுத்து அவள் பேசி பேசி குழவி கொட்டுற மாதிரி அவள் கொட்டுறதுனால கடைசியில் நாமளும் அவள் லெவலில் பேச ஆரம்பிச்சிடுறோம். ஒழுங்காக மெச்சூரிட்டியாக இருந்த நம்ம கூட என்ன பண்ணுறோம், பஸ்ட் ஆயிடுறோம். அவள் லெவலில் நாம் பேச ஆரம்பிச்சிடுறோம். இதான் பிரமர கீட்ட நியாயம்னு பேர். அதுக்கு குழவி புழுவை கொட்டி அந்த புழுவானது நாளையில் குழவியாக மாறுவதைப் போல இந்த உபாசகன் பரமாத்மாவை உபாசித்தானேயானால் அந்த உபாசனையினுடைய மகிமையினாலே இந்த உபாசகன் நாளடைவில் பரமாத்மாவாக ஆகிவிடுகிறான். சாமியாபத்தி, அவன் பரமாத்மாவாகவே ஆகிவிடுகிறான் என்றால் அப்படி அர்த்தம் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தை சொல்லக்கூடாது. நம்ம வேற என்ன அர்த்தம் சொல்லணும் அப்படி கேட்டால், ராமசுக்ரீவயோகோ ஐக்கியம் என்பதை போல ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் ஏற்பட்டதான நட்பை விவரிப்பதற்காக அவர்களுக்குள்ளே ஐக்கியம்னா ஒற்றுமை, ஒன்றானார்கள் என்றால் அப்ப ராமன் வேறு சுக்ரீவன் வேறு இல்லாமல் போயிடுமா? ராமன் வேறு சுக்ரீவன் வேறு என்பதான அந்த தன்மை இல்லாமல் போய்விடுமோ? இல்லையே. ஆகையால் தான் இந்த ஸ்மிருதியினாலே பகவானை அடைகிறான் என்பதற்கு பகவானாகவே ஆகிறான் என்னும் அர்த்தத்தை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதற்குத்தான் இன்னொரு திருஷ்டாந்தம் எக்ஸாம்பிள் சொன்ன. தட் இஸ் ஜடபரதர் தான் இறக்கும் தருவாயில் ஒரு மானை நினைத்து கொண்டே உயிரை விடுத்தார். அப்பொழுது அவர் மறுபிறவியில் மானாக பிறந்தார். ஆனால் மானாக பிறந்தார் என்றால் ஏற்கனவே ஒரு மானை நினைத்து கொண்டே உயிரை விட்டாரே, அந்த மானாகவா பிறந்தார்? இல்லையே. அதே விஷயத்தை தான் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேபரம் யஃப் பிரயாதி சமத்பாவம் யாதி நாஸ்தி அத்ர சம்சயः யஃப் பிரயாதி சமத்பாவம். அந்த காலே மரண காலத்திலும் மாமேவ என்னையே ஸ்மரன்னு நினைத்து கொண்டு கலேபரம் முக்த்வா தேகத்தை பரித்தியாகம் செய்து யஹா யவனொருவன் பிரயாதி தேகத்திலிருந்து கிளம்புகிறானோ சஹா அத்தகையதொரு உபாசகன். அதை புரிஞ்சுக்கணும். அந்த உபாசகனானவன் மத்பாவம் யாதி, என்னுடைய தர்மம், தர்மன சாதர்மியம்னு அர்த்தம், என் சுபாவத்தை அவன் அடைகிறான். அத்த இந்த விஷயத்தில் சம்சயமானது கிடையவே கிடையாது. அந்திம ஸ்மிருதி என்பது 3 அதிகாரிகளுக்கும் பொதுவானது. ரைட்டா? 3 விதமான அதிகாரிகளுக்கும், அதாவது ஐஸ்வர்யார்த்தி, இவா 2 பேர் ஐஸ்வர்யார்த்தி, அடுத்தது கைவல்யார்த்தி, அப்புறம் மோக்ஷார்த்தி. மோக்ஷார்த்திக்கு அந்திம ஸ்மிருதி உண்டு. அதுதான் நான் முதல்ல சொன்னேன். மோக்ஷார்த்திக்கும் அந்திம ஸ்மிருதியானது உண்டு. இப்போ ஜடபரதர் மோக்ஷார்த்தினா ஆக்சுவலி பார்த்தா அவர் ஐஸ்வர்யாதிகளை விரும்பலை. ஆனால் தசரதன் இருக்கான் பாருங்க, தசரதன் உபாசகன் இல்லை. ஆனால் தசரதனுடைய அந்திம ஸ்மிருதி தசரதனுக்கு வேறு விதமாக பலித்தது. இது விஷயத்தில் சாஸ்திரம் அறிந்த பெரியோர்கள் மிகப்பெரிய சர்ச்சைகளை எல்லாம் செய்கிறார்கள். தசரதனுடைய அந்திம ஸ்மிருதி விஷயமாக பல கேள்விகள் கேட்கப்படுகின்றன. பீஷ்மர் எடுத்துக்கோங்க. பீஷ்மர் பெரிய உபாசகர், அஷ்டவசுக்களில் ஒருத்தர். அப்பேற்பட்டதான் அந்த பீஷ்மர் பெருமாளை எதிர சேவிச்சுட்டு அவரை தியானம் பண்ணிட்டு பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு பீஷ்மர் பரித்தியாகம் பண்ணார், தேக பரித்தியாகம் பண்ணார். விதுரர் எடுத்துக்கோங்க. விதுரர் யார்? சாட்சா தர்ம தேவதை. அந்த தர்ம தேவதையான விதுரர் அப்படியே தன்னுடைய கண்களினாலே தன்னுடைய தேகத்தினுடைய ஆத்மாவை வெளியில் கிளப்பி
அப்படியே அவர் மோட்சத்தை அடைந்தார் என்று பல உபாசகர்களுடைய பெருமை சொல்லப்படுகிறது. அர்த்தம் புரியுறதா? அர்த்தம். அதனால் கடைசி காலத்தில் பகவானை அவன் எவ்விதம் நினைக்கிறானோ அது போன்று அவனுக்கு ஒரு ஆகார விசிஷ்டத்துவம் வருகிறது. தான் செல்வந்தனாக நினைப்பது, தன்னை கைவல்யார்த்தியாக நினைப்பது, தன்னை மோட்சார்த்தியாக நினைப்பது, அத்தகையதொரு ஆகார விசிஷ்டத்துவம் அவனுக்கு ஏற்படுகின்றதே தவிர்த்து அவன் எந்த ஆகாரத்தை தான் நினைக்கிறானோ அதுவாகவே மாறுவதில்லை. மானை நினைத்த ஜடபரதர் மற்றொரு மானாக பிறந்தார் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர்த்து ஜடபரதரே எந்த மானை நினைத்தாரோ அந்த மானாகவே ஆகிவிடுவது இல்லை. புரியுதா? கொஞ்சம் அதான் சொன்னேன், மறுபடி சொல்லி 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 வைக்கணும். பரமாத்மா மீண்டும் மீண்டும் ஏன் சொல்கிறான்னா, சொல்கிறதுடைய விஷயத்துடைய சீர்மை அவ்வளோ சீக்கிரம் மனசில் பதியாது. அவ்வளோ டக்குன்னு நம்ம இதெல்லாம் ரியலைஸ் பண்ணவே முடியாது. நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம். நாம் கொஞ்சம் யோசித்து சில விஷயங்கள் நம்ம மாற்றிப்போம். அதனால் பகவான் இதை திருப்பி திருப்பி சொல்கிறோம். இந்த ஜடபரதுடைய உபாக்கியானத்தை திருப்பி சொல்கிறதுக்கும் தாத்பரியம் என்ன? இதுதான். அந்த காலேச்ச மாம் ஏவ ஸ்மரன் முக்த்வா கலேபரம். அதாவது அந்திம காலத்தில் உன்னை எவ்விதம் சிந்திக்க வேண்டும் என்று அர்ஜுனன் 2வது ஸ்லோகத்தில் கேள்வி கேட்டான். இந்த 8வது அத்தியாயம் ஆரம்பமாச்சு. அந்த 8வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் உடனே இந்த கேள்வியை கேட்டான். முதல் கேள்வி என்ன? அதாவது 1.5 ஸ்லோகம். கிம் தத் பிரம்ம கிம் அத்தியாத்மம் கிம் கர்ம புருஷோத்தம அதிபூதஞ்ச கிம் புரோக்தம் அதிதெய்வம் கிமுச்சதே அதியஜ்ஞ கதம் கோத்திர தேகேஸ்மின் மதுசூதன. அதான் விஷயம். இது வரலும் ஆன்சர். அப்புறம் பிரயாண காலேச்ச கதம் ஞேயோசி நியதாத்மபிஹி. இதான் கேள்வி. பிரயாண காலே, இது எங்கே? 2வது ஸ்லோகம் ஞாபகம் இருக்கா? 8வது அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் அர்ஜுன உவாச்சையில் வந்ததான 2வது ஸ்லோகம். பிரயாண காலேச்ச கதம் ஞேயோசி நியதாத்மபிஹி. நியதாத்மபிஹி என்றால் மனதை அடக்கி இருப்பவர்கள், உபாசகர்கள் என்று அர்த்தம். அந்த உபாசகர்களினாலே மரணமொரும் தருவாயில் எது நினைக்கப்பட வேண்டும்? அதாவது கிருஷ்ணா, உன்னை அவர்கள் எப்படி அறிய வேண்டும்? அதான் முக்கியம். புரியுதா? பிரயாண காலத்தில் உன்னை அவர்கள் எப்படி அறிய வேண்டும், எப்படி நினைக்க வேண்டும் என்பது அர்ஜுனுடைய கேள்வி. அந்த கேள்விக்கு தான் பரமாத்மா இந்த 5வது ஸ்லோகத்தினாலே அர்த்தத்தை அருளி செய்கிறான். அந்த காலே சமாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேபரம் யஃப் பிரயாதி சமத்பாவம் யாதி நாஸ்த்யத்ர சம்சயः. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமः. இப்பொழுது அடியன் சொல்கிறத எல்லாரும் திருப்பி சொல்லவும். அந்த காலே ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் யஃப் பிரயாதி சமத்பாவம் யாதி நாஸ்த்யத்ர சம்சயः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். அந்த காலே ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் யஃப் பிரயாதி சமத்பாவம் யாதி நாஸ்த்யத்ர சம்சயः. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் நாம சங்கீர்த்தனம் மிகச் சிறந்தது. அதை பற்றி பராசர மகர்ஷி யஸ்மின்னஸ்தமதிஹி ந யாதி நரகம் ஸ்வர்கோபி யச்சிந்தனே விக்னோ யத்ர நிவேஷிதாத்மமனசோ பிராம்மோபி லோகோல்பகः முக்திம் சேதசி யஹ ஸ்திதோ அமலதியாம் பும்சாம் ததாத்யவ்யயः கிம் சித்ரம் யதகம் வியாதி விலயம் தத்ரோச்யதே கீர்த்திதே என்ற ஸ்லோகத்தில் அழகா வர்ணிக்கிறார். எவரை மனதில் கொண்டால் ஒருவன் நரகத்தை அண்டவே மாட்டானோ அவ்வாறே சொர்க்கம் கூட அவனுடைய சிந்தனைக்கு தடையாக தோன்றுமோ, எந்த ஆழ்ந்த பக்திமானுக்கு பிரம்மலோகம் கூட துச்சமாக எண்ணத்தக்கதாகுமோ, அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே சுத்தமான சிந்தனையுடன் உள்ள மனதில் அவர் குடிகொண்டுள்ளதால் வீடு என்ற முக்தியை நமது தமிழில்
அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்லுள்ளது. வீடு என்ற முக்தியை அளிக்க சித்தமாக இருக்கிறாரோ அப்படிப்பட்ட அவ்யயா சாஸ்வதமான ஹரி தனது நாமத்தை கீர்த்தனை செய்யும் அவனது பாபங்களை அறவே ஒழிக்கிறான் என்று சொல்வதில் என்ன ஆச்சரியம் உள்ளது என்று கேட்கிறார். ஆதலால் நாம் அவ்வளவு பெருமை மிக்க சுவாமியின் நாம சங்கீர்த்தனத்தை கேட்போம். ராஜச சுகுமார மதனான்சா புத்தளா 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 रवि शशिकला लोपलिया राजस सुकुमार मदनांचा पुतला राजस सुकुमार मदनांचा पुतला राजस सुकुमार मदना
பாராயண நிகழ்ச்சிகள் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते. अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியின் கிருபை நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இதே நிகழ்ச்சியில் நாளை மீண்டும் சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.